ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் பிப்ரவரி 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மகா சிவராத்திரி அன்றைய தினம் இந்த நிறத்துல ஆடை அணிந்து நீங்க கோவிலுக்கு போனாலும் சரி, உங்க வீட்டுல பூஜை செய்தாலும் சரி, எக்கச்சக்கமான மாற்றங்களை நீங்க உணர முடியும். என்ன நிறத்துல ஆடை அணியணும், எந்த மாதிரி நிறங்களை தவிர்க்கணும் அப்படிங்கிற விஷயத்த தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்துல நோட்டிபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்ப மகா சிவராத்திரி அன்னைக்கு என்ன நிறத்துல ஆடை அணியலாம் அப்படிங்கிற பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கலாம். மகா சிவராத்திரி அப்படிங்கிறது சிவபெருமானுக்குரிய விரத நாட்கள்லயே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாள். ஒரு மாதம் வரக்கூடிய பிரதோஷத்துக்கு நாம முக்கியத்துவம் கொடுத்து வழிபாடு செய்வோம். ஆனா நம்மளோட கேலண்டர்ல வரக்கூடிய அந்த சிவராத்திரி தினத்துக்கு பெருசா முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. எல்லா சிவராத்திரி நாட்களும் கண்விழிக்க மாட்டாங்க. அதுவே தை மாதத்துல வரக்கூடிய தேய்பிரை சதுர்த்தசி திதி, சதுர்த்தி திதி கிடையாது, சதுர்த்தசி திதி தான் ஒரு வருஷமும் வரக்கூடிய மகா சிவராத்திரி. அப்படிப்பட்ட தை மாத தேய்பிரை சதுர்த்தசி திதி நமக்கு இந்த வருஷம் பிப்ரவரி 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்கு. சிவராத்திரி அப்படின்னு சொன்னாலே அது இரவு நேரத்தை குறிக்கக்கூடிய ஒரு நேரம். அந்த நேரத்துல கோவில்ல இருக்கக்கூடிய சிவபெருமானோட சிவலிங்கத்துக்கு 4 கால பூஜைகள் நடக்கும். மாலை 6 மணிக்கு ஆரம்பிக்கக்கூடிய முதல் கால பூஜையில் ஆரம்பித்து மறுநாள் அதிகாலை 6-7 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா நேரமும் தொடர்ந்து பூஜை நடத்தப்படும். அதுல இந்த 3ஆம் கால பூஜை, அதாவது நிஷித்த கால பூஜைன்னு சொல்லுவாங்க. இதை யாருமே தவற விட மாட்டாங்க. காரணம் என்னன்னா, பார்வதி தேவி இந்த நிஷித்த கால பூஜை 3ஆம் கால பூஜையில தான் சிவபெருமானை வணங்கி அவங்க வேண்டிய வரங்களை வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் நம்பப்படுது. அப்பேற்பட்ட இந்த மகா சிவராத்திரிக்குரிய அந்த தேய்பிரை சதுர்த்தசி திதி இருக்குல்ல, அது ஞாயிற்றுக்கிழமை பிப்ரவரி 15ஆம் தேதி மாலை 5:51 தான் ஆரம்பிக்குது. இதுல கூடுதல் விசேஷமா அது மறுநாள் திங்கட்கிழமை மாலை 6:26 வரைக்கும் இருக்கு. இன்னொரு பக்கம் ஞாயிற்றுக்கிழமை மாலை 5:51 இந்த மகா சிவராத்திரிக்கான திதி ஆரம்பிக்குதுல, அதுக்கு முன்னாடி வரைக்கும் பிரதோஷத்துக்குரிய திதி இருக்குது. இந்த மாசம் நமக்கு பிப்ரவரி 14ஆம் தேதி சனிக்கிழமை சனி மகா பிரதோஷமும் சேர்ந்து வந்திருக்கு. ஆக மொத்தத்துல சனிக்கிழமை சனி மகா பிரதோஷம், ஞாயிற்றுக்கிழமை மகா சிவராத்திரி. அதை விட்டீங்கன்னா அதுக்கு அடுத்த நாள் திங்கட்கிழமை பிப்ரவரி 16ஆம் தேதி சோமவாரம், அதுவும் சிவபெருமானுக்கு உகந்தது. தொடர்ந்து 3 நாட்கள் சிவபெருமானுக்கு வழிபாடு செய்வதற்கான இந்த ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது நமக்கு ஏதாவது ஒரு சில மாதங்கள், ஒரு சில வருஷங்கள் மட்டும்தான் அமையும். நமக்கு இந்த வருஷம் இந்த மாதம் அமைஞ்சிருக்கு, அதை பயன்படுத்திக்கோங்க. சிவபெருமானை நம்பினவங்களுக்கு என்னைக்குமே கெடுதல் வந்ததே இல்லை, ஏமாற்றம் வந்ததே கிடையாது. ஆரம்பத்துல சில விஷயங்கள் மந்தமா இருந்தாலும் தொடர்ந்து நம்பிக்கையோட சிவபெருமானை வணங்கும் போது என்னைக்காவது ஒரு நாள் நாம அவர் மேல வைத்திருக்கக்கூடிய அந்த ஒரு நம்பிக்கைக்கு பலன் கிடைக்கும். அப்படிப்பட்டவங்க இந்த 3 நாட்களை வரப்பிரசாதமா பயன்படுத்திக்கோங்க. கண் விழிக்கணும் அப்படிங்கிறவங்க ஞாயிற்றுக்கிழமை மாலை 6-7 மணிக்கு மேல வீட்டுல பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கோவிலுக்கு போயிட்டு நீங்க 4 கால பூஜைகள்ல ஏதாவது ஒரு கால பூஜையில கலந்துக்கலாம். இல்ல 4 கால பூஜைகளையும் கலந்துக்க முடியும் அப்படிங்கிறவங்க கலந்துக்கிட்டு திங்கட்கிழமை அதிகாலை பூஜையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து அதுக்கப்புறம் நீங்க பாரணை செய்து விரதத்தை முடிச்சுக்கலாம். இதுதான் இந்த வருஷம் வந்திருக்கக்கூடிய மகா சிவராத்திரியை ரொம்ப ரொம்ப எளிமையாக வழிபடுறதுக்கான வழிபாட்டு முறை. இது போக மகா சிவராத்திரி மாதிரியான சில ஆன்மீக சம்பந்தப்பட்ட நாட்கள்ல நாம அணியக்கூடிய ஆடை விஷயத்துல இருந்தே தெய்வீக சம்பந்தப்பட்ட விஷயங்களை கடைபிடிக்கும் போது அந்த சிவபெருமானோட பார்வை நம்ம மேல பரிபூர்ணமா விழும். அதுலயும் இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த நிறங்கள்ல நீங்க ஆடை அணியலாம். இதுல எந்த நிறத்தை வேணாலும் பயன்படுத்திக்கலாம். இல்ல இந்த நிறங்களை கலந்து, அதாவது இப்ப சொல்லக்கூடிய நிறங்கள்ல எல்லா நிறங்களும் கலந்து இருக்கிற மாதிரி கூட நீங்க ஆடை அணிஞ்சுக்கலாம். அதுல முதல் முக்கியமான நிறம், சிவபெருமானுக்கே உரிய நிறம் நீல நிறம். சிவபெருமானுக்கு நீலகண்டன்னு சொல்லக்கூடிய ஒரு பெயர் இருக்கு. ஆழகால விஷத்தை உண்டதால சிவபெருமானோட தொண்டை பகுதி நீல நிறமாக மாறி இருக்கும். அதுதான் அவருக்கு நீலகண்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய பெயரை வாங்கி கொடுத்திருக்குது. கூடுமான அளவுக்கு அன்றைய தினம் நீங்க அணியக்கூடிய ஆடையில நீல நிறம் அப்படி இல்லைன்னா ஊதா நிறம், இந்த இரண்டுத்துல ஏதாவது ஒரு நிறம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்து ஒரு முக்கியமான நிறம், எல்லார் வீடுகள்லையும் ரொம்ப எளிதா இருக்கக்கூடிய நிறம் தான் வெண்மை நிறம். சிவபெருமானுக்கு வெண்மை நிறம் ரொம்ப ரொம்ப உகந்தது. சிவபெருமானுக்கு பண்ணக்கூடிய பால் அபிஷேகமா இருக்கட்டும், அதே மாதிரி அவருக்கு பண்ணக்கூடிய இந்த திருநீர் அலங்காரமா இருக்கட்டும், அன்னாபிஷேகமா இருக்கட்டும், இது எல்லாமே வெண்மை சார்ந்த நிறங்கள்ல தான் வரும். வெண்மை அப்படிங்கிறது தூய்மையோட மறு உருவம். எந்த விதமான கலங்கமும் இல்லாத பக்திய நிலைநிறுத்தக்கூடிய அற்புதமான ஒரு நிறம். அதனால ஆண்களோ பெண்களோ நீங்க பயன்படுத்தக்கூடிய அந்த உடையில கொஞ்சமாவது வெண்மை நிறம் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இதை கட்டாயம் இல்ல, ஆண்களாவது பின்பற்றலாம்.
அடுத்து ஒரு முக்கியமான நிறம் சிவப்பு நிறம். சிவபெருமானுக்கு இருக்கக்கூடிய பல பெயர்கள்ல நீலகண்டன் மாதிரியே செம்மேனி திருமால்னு சொல்லக்கூடிய ஒரு பெயர் இருக்கு. செம்மேனி அதாவது சிவப்பு நிற மேனி அர்த்தம். அதனால சிவப்பு நிற ஆடைகளையும் பயன்படுத்தலாம். சிவப்பு நிற ஆடைகள்ல ஆண்களா இருக்க பட்சத்துல சட்டை போட்டுக்கலாம். பெண்களா இருக்க பட்சத்துல அவங்க அணியக்கூடிய அந்த புடவையில சிவப்பு நிறம் இருக்க மாதிரி பார்த்துக்கலாம். அதே மாதிரி சிவபெருமானுக்கு காவி நிறமும் ரொம்ப ரொம்ப உகந்தது. காவி நிறம் எதை குறிக்குது அப்படின்னா முழுமையான பக்தி அர்ப்பணிப்பை குறிக்கிறது. ஆன்மீகத்துக்காக உங்களை நீங்களே அர்ப்பணிக்கிறீங்க அப்படிங்கிற விஷயத்தோட வெளிப்பாடு தான் இந்த ஒரு காவி நிறம். இப்ப நாம சொல்லியிருக்கக்கூடிய நிறங்கள்ல எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான நிறங்கள் தான். நீல நிறம், வெண்மை நிறம், சிவப்பு நிறம், அதை விட்டீங்கன்னா காவி நிறம். இந்த நிறங்கள் எல்லாமே கலந்த மாதிரி என்கிட்ட உடை இருக்கு, புடவை இருக்கு அப்படின்னா தாராளமா அணிஞ்சுக்கலாம். இதுல ஏதாவது ஒண்ணுதான் இருக்குனாலும் தாராளமா பயன்படுத்திக்கோங்க. ஆண்களா இருக்கிற பட்சத்துல இந்த 4 நிறங்கள்ல ஏதாவது ஒரு நிறத்துல சட்டை அணிகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அணியக்கூடாத நிறம் ரொம்ப ரொம்ப முக்கியம். கருப்பு நிறம். எக்காரணத்தை கொண்டும் கோவிலுக்கு போகும்போதோ இல்ல வீட்ல இறை வழிபாடு பண்ணும்போதோ கருப்பு நிறத்தை மட்டும் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கோவிலுக்கு போகும்போது இந்த 4 நிறங்கள்ல ஆண்கள் சட்டை போட்டுட்டு நீங்க போடக்கூடிய அணியக்கூடிய பேண்ட்டை மட்டும் கருப்பு நிறத்துல போடுறது விசேஷமா இருக்காது. அதுக்கு பதிலா மாற்று வழியா வேறு நிறங்கள்ல நீங்க பேண்ட் அணிஞ்சிட்டு போகலாம். இல்லனா வேஷ்டி கூட கட்டிக்கலாம். போடக்கூடிய ட்ரெஸ் கலர்ல என்ன மாற்றம் வந்துட போகுது? இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு போனாதான் கடவுள் நம்மள பாப்பாரா? அவர் பார்வை நம்ம மேல விழுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கான அர்த்தம் அது கிடையாது. சிவபெருமானை நீங்க வணங்கும் போது உங்களை நீங்களாவே முழு மனதோட அவர்கிட்ட அர்ப்பணிக்கும் போது அவரோட பார்வை உங்க மேல விழும்போது கண்டிப்பா அதுக்கான பலன் கிடைக்கும். இந்த மாதிரி கலர்ல இந்த மாதிரி நிறங்கள்ல ஆடை அணிஞ்சிட்டு போனாதான் நான் கேட்கக்கூடிய வரங்களை சிவபெருமான் கொடுப்பார் அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. நீங்க எவ்வளோ நம்பிக்கையோட முழு தைரியத்தோட மன உறுதியோட சிவபெருமானை போய் வணங்குவீங்க. பக்தியும் பயமும் சேர்ந்த அந்த ஒரு ஆன்மீகம் உருவாகுதுல அந்த மாதிரி நேரங்கள்ல நீங்க அணியக்கூடிய ஆடையோட சேர்த்து உங்களுக்கு முழு திருப்தி கிடைக்கும். மத்தவங்க உங்களை பார்க்கும்போது பாசிட்டிவ் நேர்மறை எண்ணங்கள் உங்களை பார்க்கும்போது தோணும். அதுதான் இந்த மாதிரி நிறங்கள்ல ஆடை அணியறதுக்கு முக்கியமான நோக்கம். இப்ப சொல்லியிருக்கக்கூடிய நிறங்கள் எல்லாமே எந்த விதமான கெடுதலையும் உங்களுக்கு ஏற்படுத்த போறது கிடையாது. சிவபெருமானோட ஆதிக்கம் நிறைந்திருக்கக்கூடிய இந்த நிறங்களை நம்ம பயன்படுத்தும் போது கண்டிப்பா இந்த ஒரு மகா சிவராத்திரி அன்னைக்கு உங்களை சிவபெருமானுக்கு அர்ப்பணித்த ஒரு திருப்தி கிடைக்கும். அதுதான் இதுக்கான முக்கியமான விஷயம். கோவிலுக்கு போகக்கூடியவங்க இந்த நிறங்கள்ல ஆடை அணியலாம். கோவிலுக்கு போகல, நாங்க வீட்ல இருந்துதான் பூஜை பண்ண போறோம் அப்படிங்கிறவங்க இந்த நிறங்கள்ல ஆடை அணிந்து தாராளமாக வீட்ல மகா சிவராத்திரி அன்னைக்கான பூஜைகளை பண்ணலாம். இந்த மாதிரி எந்த நிறங்களும் என்கிட்ட இல்ல, மஞ்சள் இருக்கு அப்படின்னாலும் பயன்படுத்திக்கோங்க. மஞ்சள் அப்படிங்கிறது ஞானத்தையும் நேர்மறை அப்புறம் மகிழ்ச்சியையும் தரக்கூடிய அற்புதமான ஒரு நிறம். குரு பகவான் ஆதிக்கம் நிறைந்திருக்கக்கூடியது. ஒருவேளை கோவிலுக்கு போகும்போது உங்க கையால ஏதாவது பிரசாதம், நீர்மோர், பானகம் இல்ல ஒரு 5 நபர்கள் கொடுக்குற மாதிரி சுண்டல் இது மாதிரி பிரசாதம் தயார் செய்ய எடுத்துட்டு போயிட்டு கோயிலுக்கு பக்தர்களுக்கு உங்க கையால கொடுக்கறதும் கூடுதல் விசேஷம். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.